ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கங்க. நாங்கள் எங்கள் ஊருக்கு கிளம்புறோம் தமிழ்நாட்டுக்கு. லக்கேஜ் எல்லாம் பேக்கிங் பண்ணி வச்சாச்சு. அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு கண்டினியூஸாக வருங்க. இது ஸ்பெஷல் ட்ரெயினாக இருக்கிறதால பார்த்திங்கன்னா 3 ஹவர்ஸ் லேட்டாக வருது. ஸோ நாங்கள் லேட்டாகவே கொஞ்சம் கிளம்புறோம். இப்போ கிளம்பியாச்சு. ஸ்டேஷன்கிட்டேயும் நாங்கள் வந்துட்டோம். நாங்கள் போகிற ட்ரெயின் பார்த்திங்கன்னா காச்சகுடாலேருந்து கிளம்புற ட்ரெயின் தான். ஸோ காச்சகுடா ஸ்டேஷனுக்கு வந்தாச்சு பாருங்கள். இப்போ டைம் பார்த்திங்கன்னா ஒரு 10 o'clock ஆகுங்க. லஞ்சும் டின்னரும் பார்த்திங்கன்னா நான் எப்பயுமே பேக் பண்ணி எடுத்துப்பேன். ஸோ அதுவும் பேக் பண்ணி எடுத்தாச்சு. எப்பயுமே நாங்கள் ட்ரெயின்லலாம் வாங்குகிற பழக்கம் இல்லை. எப்பயுமே நான் செஞ்சு தான் எடுத்துகிட்டு வருவேங்க. 9 o'clock வர வேண்டிய ட்ரெயின் பார்த்திங்கன்னா 12 o'clock மேலே வரும்னு போட்டிருக்காங்க. ஸோ பார்க்கலாம் என்ன டைமுக்கு வருதுன்னு தெரியல. நாங்கள் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் பார்த்திங்கன்னா எடுத்துகிட்டு வரலான்னு தான் நினச்சோம் 9 o'clock ட்ரெயினுக்கு. ஸோ லேட்டாக வரதால் நாங்கள் வீட்லேயே சாப்பிட்டு வந்துட்டோம். பிரேக்ஃபாஸ்ட் பார்த்திங்கன்னா இட்லியும் சட்னியும் தான் செஞ்சுருந்தேன். டைம் ஆக ஆக கொஞ்சம் லைட்டாக தலை வலிக்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ எங்களுக்கு காஃபி குடிச்சிட்டு பசங்களுக்கு பார்த்திங்கன்னா பால் ஆற்றிட்டுருக்கேன். இப்போ டைம் பார்த்திங்கன்னா 12 o'clock மேலே ஆகிடுச்சு. ட்ரெயின் வரும்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ட்ரெயின் ஏறிட்ட பின்னாடி நான் வீடியோ கண்டினியூ பண்ணலாம். ஸோ பாருங்கள், ஸ்டேஷன் பார்த்திங்கன்னா செம்ம ரஷ்ஷாகவே இருந்தது. ஸோ இதுக்கப்புறம் என்னோடய லைஃப் ஸ்டைலே கொஞ்சம் சேஞ்ச் ஆகுங்க. நீங்கள் வீடியோவை கண்டினியூவாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு தெரியும். ட்ரெயினில் பார்த்திங்கன்னா ஏறியாச்சு. ட்ரெயினும் ஸ்டார்ட் ஆகிடுச்சுங்க. ஸோ மார்னிங் இப்போ 6 o'clock ஆகுது. எங்களோட ஸ்டேஷனில் நாங்கள் இறங்கிட்டோம். ட்ரெயின் 3 hours லேட் ஆனாலும் கரெக்ட் டைமுக்கு ரீச் ஆகிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு இங்கேருந்து பஸ்ஸு இல்லைன்னா ஆட்டோ பிடிச்சி பஸ் ஸ்டாப்புக்கு போயிட்டு மறுபடியும் அங்கேருந்து இன்னொரு பஸ் பிடிச்சி போகணும். நாங்கள் ஆட்டோ பிடிச்சி தான் பஸ் ஸ்டாப்புக்கு போகலான்னு இருக்கோம். இப்போ பார்த்திங்கன்னா பஸ் ஸ்டாப்புக்கு வந்தாச்சுங்க. நாங்கள் போகிற பஸ்ஸும் பார்த்திங்கன்னா ரெடியாக இருந்தது. ஸோ இதுக்கு மேலே என்னோடய லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்குதுன்னு நீங்கள் வீடியோவை கண்டினியூவாக பார்த்தா தான் தெரியும். அதுக்கு என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு கண்டினியூஸாக வருங்க. அவ்வளோதாங்க இந்த வீடியோ. பாய்.